Hello students, welcome to Exam Career World. இப்போ ஒரு important news தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அனதர் சேனல் பயோ கேரியர், அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன நியூஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிவார் புயல் வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து பாதித்த இடத்த வந்து நிவார் புயல் பாதித்த இடத்த வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து போய் ஆய்வு செய்ய போயிருக்காரு. அப்போ வந்து செய்தியாளர்கிட்ட வந்து அவர் வந்து மீட் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளி வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது November 16 இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற பிறகு அது வேணான்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டாங்க. இப்போ அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது வந்து பெற்றோர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் அவங்கள்ட்டலாம் கேட்ட பிறகு தான் நாங்கள் வந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 16 ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற பிறகு இப்போதைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர்கிட்டையும் கேட்ட பிறகு அவர் வந்து ஒரு ஸ்கூல் திறக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி நடக்கலாம், அது தெரியலை. அதனால் எல்லார்ட்டையும் கேட்ட பிறகு தான் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்களாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதை பற்றி. அதுக்கப்புறம் நான் எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுவும் சொல்லியிருந்தாங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது வந்து முதலமைச்சர் தான் முடிவு வந்து சொல்லுவார்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் உண்மை தான். ஸோ இப்போ வந்து எல்லார்ட்டையும் கேட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதை பற்றி. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். நாங்கள் வந்து வேறு லேட்டஸ்ட் நியூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.